புதியுகம் சினிமா ரிவ்யூவில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அபிஷன் ஜீவிந்தோட டைரக்ஷனில் சசிகுமார், சிம்ரன் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைனை பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அதே ஒன்லைன் தான். ஸ்ரீலங்காவிலிருந்து அங்கே இருக்கிற பிரச்சனைனால இந்தியாவுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் இல்லாமல் ராமேஸ்வரம் மூலமாக உள்ளே வராங்க இந்த ஒரு ஃபேமிலி. உள்ளே வந்து அந்த ட்ரெயிலர்லேயே காமிச்ச மாதிரி ரமேஷ் தலைகிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க தமிழ்நாட்டில் எப்படி அவங்க லைஃப்பை லீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு படம். ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருக்காரு புதுமுக இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த். படத்தில் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரக்டர் அவர் செலக்ட் பண்ண விஷயம். சசிகுமாரோட நடிப்பாக இருக்கட்டும், சிம்ரனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைகளாக நடிச்சிருக்கிற மிதுன் ஜெய்சங்கர் அண்ட் கமலேஷ். அதில் கமலேஷோட போர்ஷன் எல்லாமே தேட்டரில் அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறாங்க. படத்தில் வர எல்லா சீரியஸ் சீனையும் கமலேஷோட ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை மூலமாக அட்டகாசமாக பேலன்ஸ் பண்ணுது. சீனுக்கு சீன் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன கேரக்டர் கூட அவர் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காரு. உதாரணமாக அதில் இளங்கோ குமரவேலோட வைஃபாக ஸ்ரீஜா ரவி அப்படிங்கிற ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பாவாக ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் அந்த வீட்டுக்குள்ளே வருவார். அந்த காட்சியே ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். அந்த காட்சி உணர்வுபூர்வமாக மாறினதுக்கு ஆக்சுவலாக அந்த கேரக்டர் செலெக்ஷனும் முக்கியமான காரணம்னு நான் நம்புகிறேன். ஷான் ரோல்டன் மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஆர்ஆர் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி பட்டுது. வழக்கமாக அவர் படங்களில் இவ்வளோ ஆர்ஆர் போட மாட்டார். பட் ஆனால் ஓகே, பாடல்களும் முக்கியமான இடங்களில் வந்தது. படத்தில் நிறைய ப்ளஸ் சொல்லலாம். காட்சிகள் பிடிச்ச விதம், எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்குற விதம், அப்புறம் ஒவ்வொரு காட்சி நம்மளை சீரியஸாக கொண்டு போய் நான் சொன்ன மாதிரி கமலேஷோட அந்த கேரக்டர் மூலமாக அதை மாற்றின விதம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அந்த ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்ண விதம். இப்போல்லாம் எப்படி பாட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குற முழு பாடல்களை அப்படியே அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இதுவாக வருது. பட் இந்த படத்தில் ஒரு 2 பாட்டை வந்து திருப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணணும். அது அவ்வளோ ஆப்டாக இருக்குது. ஒரு பாட்டை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணணுன்னா இப்படி தாண்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேட்டரில் அதுக்கு அவ்வளோ அப்ளாஸு. அதே மாதிரி படம் வந்து முழுக்க ஒரு ராதாமோகன் டைப் படமாகவே இருந்தது. ராதாமோகன் படங்களில் வர கேரக்டர்ஸ் நிறைய பேர் இதில் வராங்க. எம்எஸ் பாஸ்கர், இளங்கோ குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு, ரமேஷ் திலக்கு, பகவந்த் பக்ஸோட நடிப்பு, அப்புறம் யோகி பாபு வந்து சிம்ரனோட தம்பியை நடிச்சிருக்காரு. அவரோட ஒன்லைனும் எட்டகாசமாக இருக்குது. படத்தில் குறைகளே இல்லையான்னு பார்த்தா இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எம்எஸ் பாஸ்கர் ஒரு நல்ல கேரக்டருங்கிறது சசிகுமார் சொல்கிறாரு, அவர் மூலமாக வருது. அதே மாதிரி இளங்கோ குமரவேலும் ஒரு நல்ல கேரக்டர் தான். ஆனால் இந்த எல்லா நல்ல கேரக்டருமே அந்த காலனியில் இருக்கிற வரைக்கும் நல்ல கேரக்டராக இல்லை. சசிகுமார் ஃபேமிலி உள்ளே போன பிறகு தான் அவங்க நல்லவங்க ஆகிறாங்கிற மாதிரி காட்டப்பட்டது. கொஞ்சம் எனக்கு மைனஸாக பட்டுச்சு. அதே மாதிரியே முக்கியமான அந்த ஒரு பாம் வைக்கிற ஒரு இதுக்காக இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் திரும்பியும் இந்த ஃபேமிலியை தேடிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் ரமேஷ் திலக் கேங் உள்ளே வருது. அந்த பாம்புக்கு என்னாச்சுங்கிறதே காக்காமல் ஓப்பன் ஹேண்டடாக விட்டது வந்து அப்படி விட்டுருவாங்களா, ஆக்சுவலாக ரியலாக அப்படி நடக்குமா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டி மைனஸ் தான். அதை தாண்டி இப்போதைக்கு இந்த காலத்தில் நமக்கு தேவையான ஒரு ஃபீல் குட் படமாக இது வந்திருக்கு. நிச்சயமாக தேட்டரில் போய் பார்த்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமாக இருக்குது. நிறைய ஒரு ஃபேண்டஸியாக கொஞ்சம் முடித்த மாதிரியும் எனக்கு பட்டுது. பட் ஆனால் அதை தாண்டி இந்த படம் நிச்சயமாக பல ஃபேமிலியை கவரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்த வாரம் இன்னொரு படத்தோடு சந்திக்கலாம். நன்றி.